Welcome to this concept explainer brought to you by CBSE's Core Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 13 நியூக்ளியாயில இருந்து அட்டாமிக் மாசஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் டாபிக்க ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். எக்ஸாம்க்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸோடும் பயப்படாம முழுசா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த டாபிக்கை ஃபுல்லா கிளியர் பண்ணிடலாம். ஷோர். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன கேள்வி. கார்பன் 12, கார்பன் 14 கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டுமே கார்பன் தான். ஏன்னா ரெண்டுலயுமே 6 புரோட்டான்ஸ் இருக்கு. அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வேதியியல் பண்புகள் எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். கரெக்ட். ஆனா அதோட வெயிட் மட்டும் ஏன் வேற வேறையா இருக்கு? இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யுரேனியம் 235, யுரேனியம் 238னு ரெண்டு ஐசோடோப்ஸ் இருக்கு. ஓ, ரெண்டுமே கெமிக்கலி பார்த்தா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரி. ஆனா ஒன்னு நியூக்ளியர் ரியாக்டர்ல ஃபியூலா பயன்படுது, இன்னொன்னு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அப்படியா? வெறும் 3 நியூட்ரான் வித்தியாசத்துல இவ்ளோ பெரிய மாற்றம் எப்படி வருது? ஆமா, நான் கார்பன் 14 டேட்டிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். வயசை கண்டுபிடிக்க பயன்படுத்துவாங்கன்னு. அப்போ கெமிக்கலி ஒன்னா இருந்தாலும் நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ் வேறையா இருக்குமா? இது எப்படி சாத்தியம்? எக்ஸாக்ட்லி, நீ சரியான இடத்துக்கு வந்துட்ட. அதோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள். ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கு. சரி. புரோட்டான்ஸோட எண்ணிக்கை தான் அது என்ன எலிமெண்ட்னு முடிவு பண்ணும். அதை நாம அட்டாமிக் நம்பர் ஜீன்னு சொல்றோம். சரி, 6 புரோட்டான்ஸ் இருந்தா அது எப்போ கார்பன் தான். பெர்ஃபெக்ட். ஆனா நியூட்ரான்ஸோட எண்ணிக்கை மாறலாம். அப்படி ஒரே எலிமெண்ட்ல ஒரே ஜி நம்பர் இருந்து ஆனா வெவ்வேறு நியூட்ரான் எண்ணிக்கை இருந்தா அதுக்கு பேரு தான் ஐசோடோப்ஸ். ஓ, ஐசோடோப்ஸ். ஆனா இங்கதான் ஒரு மேஜிக் நடக்குது. தனித்தனியா 6 புரோட்டான்ஸ் 6 நியூட்ரான்ஸோட எடைய ஜோக் பண்ணா ஒரு வெயிட் வரும் இல்லையா? ஆமா, வரும். மாஸ் டிஃபெக்ட். அதுதான் ஐன்ஸ்டைனோட ஃபேமஸ் ஃபார்முலா E=mc² படி அந்த நியூக்ளியஸை ஒன்னா பிடிச்சு வைக்கிற பைண்டிங் எனர்ஜியா மாறி இருக்கு. ஓ, மாஸ் அழியல, அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்ப மாஸ் அழிஞ்சு போகல, ஜஸ்ட் எனர்ஜியா ஃபார்ம் மாத்திருக்கா? எக்ஸாக்ட்லி. இது புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி சொல்றேன். த மேரேஜ் பாரடாக்ஸ்னு வச்சுக்கலாம். 2 பேர் இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரோட எடை 70 கிலோ. சரி. அப்போ அவங்க 2 பேரோட மொத்த எடை என்ன? 140 கிலோ. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு இமோஷனல் பாண்ட், ஒரு பிணைப்பு உருவாங்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ அவங்க 2 பேரையும் சேர்த்து எடை போட்டா 139.5 கிலோ தான் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்குவோம். என்னது, அந்த 0.5 கேஜி எங்க போச்சு? அந்த இமோஷனல் பாண்ட் உருவாகும்போது ஒரு சின்ன அளவு நிறை அவங்கள ஒன்னா வச்சிருக்கிற பிணைப்பு ஆற்றலா மாறிருக்கு. அவங்கள பிரிக்கணும்னா, அதாவது டிவோர்ஸ் பண்ணோம்னா, நாம அந்த 0.5 கேஜிக்கு சமமான ஆற்றலை திரும்ப கொடுத்தாதான் முடியும். ஓ, அதே மாதிரிதான் புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேரும்போது கொஞ்சம் மாஸை இழந்து அது பைண்டிங் எனர்ஜியா மாறி அவங்கள ஒன்னா பிணைக்குது. வாவ், இது ரொம்ப நல்லா புரியுது. So a stronger bond means more mass is converted to energy. எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த நியூக்ளியஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். கரெக்ட். இத மனசுல பதிய வச்சுக்க ஒரு மென்டல் இமேஜ் சொல்றேன். ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் தராசு இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. சரி, பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் 6 தனித்தனி புரோட்டான்ஸும் 6 தனித்தனி நியூட்ரான்ஸும் வைக்கிறோம். இன்னொரு பக்கம் இது எல்லாம் சேர்ந்து உருவான ஒரே ஒரு கார்பன் 12 நியூக்ளியஸ வைக்கிறோம். ஓகே, இப்போ தராசு எப்படி இருக்கும்? அந்த நியூக்ளியஸ் இருக்கிற தட்டு கொஞ்சம் மேல தூக்கி இருக்கும். ஏன்னா அது லைட்டர். ஆமா, அந்த காணாம போன நிறை அந்த நியூக்ளியஸ சுத்தி ஒரு ஒளி மாதிரி இருக்கிற பைண்டிங் எனர்ஜியா கற்பனை பண்ணி பாருங்க. அந்த எனர்ஜி தான் அந்த நியூக்ளியஸ உடையாம பிடிச்சு வச்சிருக்கு. சூப்பர் விஷுவலைசேஷன். இனிமேல் மாஸ் டிஃபெக்ட்னா இந்த தராசு தான் ஞாபகத்துக்கு வரும். குட். This is the core idea. Now let us see how NCERT defines this. டெக்ஸ்ட்புக்ல இருக்கிற ஃபார்மல் டெஃபினிஷன்ஸ் எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். சரி, நான் வாசிக்கிறேன். This unit is the atomic mass unit U, defined as 1/12 of the mass of the carbon 12C atom. அப்புறம், such atomic species of the same element differing in mass are called isotopes. இதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல்ல, இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் அல்லது யூனா என்ன? ஏன் நாம கிலோகிராம் பயன்படுத்தாம இத பயன்படுத்துறோம்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஒருவேளை கிலோகிராம் ரொம்ப பெரிய யூனிட்டா இருக்குமோ? புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாச்சே. எக்ஸாக்ட்லி. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன்.
ஸ்டெப் 1. கிலோகிராம் ரொம்ப பெரிய யூனிட். ஒரு புரோட்டானோட எடை கிட்டத்தட்ட 1.67 இன்டு 10⁻⁻27 kg. ஓ, ரொம்ப சின்ன நம்பர். ஆமா, இத்தனை சின்ன நம்பரை வச்சு கால்குலேஷன்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு தூசி துகளோட எடைய டன் கணக்குல சொல்ற மாதிரி. புரியுது. ஸ்டெப் 2. அதனால விஞ்ஞானிகளுக்கு ஒரு சின்ன வசதியான ஸ்டாண்டர்ட் யூனிட் தேவைப்பட்டுச்சு. அவங்க கார்பன் 12 ஆட்டமை ஸ்டாண்டர்டா எடுத்துக்கிட்டாங்க. ஏன் கார்பன் 12? ஏன்னா அது இயற்கையில நிறைய கிடைக்குது, ரொம்ப ஸ்டேபிளாவும் இருக்கு. ஸ்டெப் 3. அவங்க ஒரு கார்பன் 12 ஆட்டமோட நிறை சரியா 12 யூனிட்ஸ்னு டிஃபைன் பண்ணாங்க. அப்போ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட், அதாவது 1U என்பது ஒரு கார்பன் 12 ஆட்டமோட நிறையில 1/12 பங்கு. ஓகே, அதனால தான் 1/12. ஸ்டெப் 4. இத வச்சு மத்த எல்லா ஆட்டமோட நிறையையும் நாம ரிலேட்டிவா அளக்குறோம். ஹைட்ரோஜனோட நிறை கிட்டத்தட்ட 1U, ஆக்சிஜனோட நிறை கிட்டத்தட்ட 16U. இப்போ நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ண எளிமையா இருக்கா? ஆமா, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. 1, 12, 16ன்னு சொல்றது 10 to the power of -27ன்னு சொல்றதை விட ரொம்ப சிம்பிள். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாமா? ஓகே. அப்போதான் இந்த மாஸ் டிஃபெக்ட் கான்செப்ட் இன்னும் ஆழமா புரியும். நைட்ரஜன் 14 ஆட்டம் எடுத்துக்கலாம். அதுல எத்தனை புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும்? நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, மாஸ் நம்பர் 14. அப்போ 7 புரோட்டான்ஸ் 14 - 7 = 7 நியூட்ரான்ஸ் இருக்கும். கரெக்ட். இப்போ நாம தனித்தனி புரோட்டான் நியூட்ரான் மாஸ் வச்சு நைட்ரஜன் 14 நியூக்ளியஸோட எடை என்னவா இருக்கணும்னு எதிர்பார்க்கறோம்னு கணக்கு போடலாம். சரி. ஒரு புரோட்டானோட மாஸ் கிட்டத்தட்ட 1.00727 U. ஒரு நியூட்ரானோட மாஸ் கொஞ்சம் அதிகம், 1.0086 U. இப்போ 7 புரோட்டான்ஸ் அண்ட் 7 நியூட்ரான்ஸ்க்கு மொத்த மாஸ் என்ன வரும்? ஓகே, நான் ட்ரை பண்றேன். 7 into 1.00727 U for protons and 7 into 1.00866 U for neutrons. 7 into 1.00727 வந்து 7.05089 U. 7 into 1.00866 அது வந்து 7.06062 U. இப்போ ரெண்டையும் கூட்டினா 7.05089 plus 7.06062 equal to 14.11151 U. எக்ஸலண்ட் கால்குலேஷன். இது நாம எதிர்பார்க்கிற நிறை, தி எக்ஸ்பெக்டட் மாஸ். ஆனா நைட்ரோஜன் 14ஓட உண்மையான எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆம்த நிறை என்ன தெரியுமா? என்ன? அது 14.00307 U தான். ஓ, அப்படியா? இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஓ, 14.11151 U ல இருந்து 14.00307 U கழிச்சா 0.10844 U வித்தியாசம் இருக்கு. இதுதான் மாஸ் டிஃபெக்டா? எக்ஸாக்ட்லி. இதுதான் நைட்ரோஜன் 14ஓட மாஸ் டிஃபெக்ட். இந்த சின்ன நிறை தான் E = mc² படி பைண்டிங் எனர்ஜியா மாறி அந்த 7 புரோட்டான்ஸையும் 7 நியூட்ரான்ஸையும் ஒன்னா பிணைச்சு வச்சிருக்கு. ஓ, இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் அடுத்த டாபிக்ல நாம பார்க்க போற பைண்டிங் எனர்ஜிக்கு காரணம். இதுதான் சில நியூக்ளியை ஏன் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு, சிலது ஏன் ரேடியோ ஆக்டிவா இருக்குன்னு விளக்கும். இப்ப புரியுது, அந்த காணாம போன மாஸ் தான் ஸ்டெபிலிட்டிக்கு காரணம். பர்ஃபெக்ட். சரி, இப்போ எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற 2 பொதுவான தவறுகளை பார்க்கலாம். இதுக்கு பேரு சைலண்ட் கில்லர்ஸ். சைலண்ட் கில்லர்ஸா? ஆமா, மார்க்ஸ் போறதே தெரியாது, ரொம்ப கவனமா கேட்கணும். ஓகே, சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். தவறு 1. அட்டாமிக் மாஸ் நம்பர் ஏவும் அட்டாமிக் மாஸ் யூவும் ஒன்னும் நினைக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நைட்ரஜனுக்கு A = 14னா அதோட மாசும் சரியா 14யும் நினைச்சுக்கிறாங்க. ஆமா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். A = 14னா மாசும் 14 தானே? இல்ல, அதுதான் பெரிய தப்பு. A என்பது அட்டாமிக் மாஸ் நம்பர். அது வந்து நியூக்ளியஸ்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸோட எண்ணிக்கை, ஒரு கவுண்ட். ஓ, கவுண்ட். அது எப்பவும் ஒரு முழு எண், மணி இன்டிஜர். ஆனா அட்டாமிக் மாஸ் என்பது அளக்கப்பட்ட எடை, மெஷர்டு மாஸ். அது மாஸ் டிஃபெக்ட் காரணமா எப்பவும் ஒரு முழு எண்ணா இருக்காது. கார்பன் 12 மட்டும்தான் எக்ஸெப்ஷன். ஏன் அது மட்டும் எக்ஸெப்ஷன்? ஏன்னா அதை வச்சுதான் நாம 1U டிஃபைன் பண்றோம். ஓகே, இப்போ கிளியர்.
ஏங்கிறது ஒரு ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணுற மாதிரி. அட்டாமிக் மாஸ்ங்கிறது அவங்களோட உண்மையான எடை மாதிரி. அது 70.5 கேஜி 68.2 கேஜின்னு ஃப்ராக்ஷனால கூட இருக்கலாம். காட் இட். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ தவறு 2. ஒரே எலிமெண்டோட எல்லா ஆட்டம்ஸ்க்கும் ஒரே மாஸ்னு நினைக்கிறது. பீரியாடிக் டேபிள்ல குளோரினுக்கு 35.45 யூன்னு போத்திருக்கும். ஆமா. அதனால எல்லா குளோரின் ஆட்டமும் அதே எடைதான்னு நினைக்கிறாங்க. அது தப்பா? அப்போ அந்த 35.45 யூங்கிறது என்ன? அது ஒரு வெயிட்டட் ஆவரேஜ், சராசரி. இயற்கையில குளோரின் 35, குளோரின் 37ன்னு 2 ஐசோடோப்ஸ் கலந்திருக்கு. ஓ, 2 இருக்கா? ஆமா. குளோரின் 35 கிட்டத்தட்ட 75% இருக்கு. குளோரின் 37 கிட்டத்தட்ட 25% இருக்கு. இந்த 2 ஐசோடோப்ஸோட நிறைய அது கிடைக்கிற சதவீதத்தோட சேர்த்து ஆவரேஜ் எடுத்தா வர்றதுதான் அந்த 35.54 யூ. ஓ, அப்படியா? எந்த ஒரு தனிப்பட்ட ஆட்டமும் 35.45 யூ இடையில இருக்காது. அது ஒன்னு 35 யூ கிட்ட இருக்கும், இல்லனா 37 யூ கிட்ட இருக்கும். காட் இட். சோ பீரியாடிக் டேபிள்ல இருக்கிறது இயற்கையில கிடைக்கிற ஐசோடோப் கலவையோட சராசரி எடை. அது ஒரு தனிப்பட்ட ஆட்டமோட எடை இல்ல. எக்ஸாக்ட்லி. இந்த 2 பாயிண்ட்டையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா எக்ஸாம்ல கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வராது. சரி, இத மறக்காம மனசுல பதிய வைக்க சில வழிகள், அதாவது மெமரி ஆங்கர்ஸ் சொல்றேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க. முதல்ல ஒரு நிமோனிக். A ஃபார் ஆல் நியூக்ளியான்ஸ், அதாவது மொத்த எண்ணிக்கை புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். A ஃபார் ஆல். Z இஸ் ஃபார் புரோட்டான்ஸ் ஐடென்டிட்டி. அதுதான் ஒரு எலிமெண்ட்டை டிஃபைன் பண்ணும். ஒரு Z-க்கு ஒரு ஐடென்டிட்டி. Z ஃபார் ஐடென்டிட்டி. N ஃபார் நியூட்ரான்ஸ் லெஃப்ட் ஓவர், அதாவது Aல இருந்து Z-ஐ கழிச்சா வர்றது. A ஃபார் ஆல், Z ஃபார் ஐடென்டிட்டி, N ஃபார் நியூட்ரான்ஸ். ஈஸி. அடுத்தது ஒரு ஜெஸ்டர். உங்க இடது கையில தனித்தனி கோழிக்குண்டுகளை, அதாவது புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸை வச்சிருக்கிறதா நினைங்க. அது கனமா இருக்கும். சரி. இப்போ வலது கையில அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு உருண்டையா நியூக்ளியஸா இருக்கிறதா நினைங்க. அதை நல்லா இறுக்கி பிடிக்கும்போது அந்த இருக்கிற ஆற்றல் உருவாகிறதால அதோட எடை லேசா குறைஞ்ச மாதிரி உணருங்க. இதுதான் மாஸ் டிஃபெக்ட். நைஸ். செஞ்சு பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியுது. கடைசியா ஒரு அசோசியேஷன். இது ஒரு குரூப் டிஸ்கவுண்ட் மாதிரி. குரூப் டிஸ்கவுண்டா? ஆமா. 10 பேர் ஒரு தீம் பார்க்குக்கு தனித்தனியா டிக்கெட் எடுத்தா ஆளுக்கு 100 ரூபாய், மொத்தம் 1000 ரூபாய் ஆகும். ஆமா. ஆனா குரூப் டிக்கெட் எடுத்தா 980 ரூபாய் தான். அப்போ 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அந்த காணாம போன 50 ரூபாய் தான் அந்த குரூப்போட பைண்டிங் எனர்ஜி. அந்த குரூப்பை பிரிக்கணும்னா அந்த 50 ரூபாயை திரும்ப கொடுத்தாதான் முடியும். ஓ. அதே மாதிரி நியூக்ளியஸை பிரிக்கணும்னா நாம பைண்டிங் எனர்ஜியை திரும்ப கொடுக்கணும். சூப்பர். இந்த அனாலஜிஸ் வச்சுக்கிட்டா மறக்கவே மறக்காது. குரூப் டிஸ்கவுண்ட்னா பைண்டிங் எனர்ஜி. சரி, இந்த டாபிக்கோட 3 முக்கிய டேக்அவேஸ் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ண இது ரொம்ப முக்கியம். 1. ஒரு நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கு. ஒரே எலிமெண்ட்ல வெவ்வேறு நியூட்ரான் எண்ணிக்கை இருந்தா அதுக்கு பேரு ஐசோடோப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐசோடோப்ஸ். புரோட்டான்ஸோட எண்ணிக்கை மாறினா எலிமெண்டே மாறிடும். சரி. 2. அணுக்களோட நிறைய அளக்க நாம அட்டாமிக் மாஸ் யூனிட் யூங்கிற ரிலேட்டிவ் அலகு பயன்படுத்துறோம். 1U என்பது கார்பன் 12 அணுவின் நிறையில் 12ல் ஒரு பங்கு. கிலோகிராம்ல சொல்ல மாட்டோம். செகண்ட் பாயிண்ட் அட்டாமிக் மாஸ் யூனிட் U. 3. ஒரு நியூக்ளியஸோட உண்மையான நிறை அதுல இருக்கிற தனித்தனி துகள்களோட மொத்த நிறையை விட குறைவா இருக்கும். இந்த வித்தியாசத்துக்கு பேரு மாஸ் டிஃபெக்ட். இதுதான் E=mc² படி பைண்டிங் எனர்ஜியா மாறுது. தேர்ட் பாயிண்ட் மாஸ் டிஃபெக்ட் அண்ட் பைண்டிங் எனர்ஜி. கிறிஸ்டல் கிளியர். இந்த 3 பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. அது PROFSAM கரெக்டா? Yes, profsam.com. All the best for your exams.